முதலாவது வேதம் சொல்லுகிறது, தேவன் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். உங்க மேல இருக்கிற அழைப்பை குறித்த விருப்பம் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. உங்க விருப்பத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்க, ஒரு கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்றீங்க. ஆனால் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே ஒரு பயங்கர ஆசை இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மேலே பண்ணணும், நானும் பிஸ்னஸ் மேனாக மாறணும். உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் மேனை பார்க்குறீங்க, ரத்தன் டாட்டாவை பார்க்குறீங்க, அம்பானியை பார்க்குறீங்க, நானும் பிஸ்னஸில் சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க? ஒரு கம்பெனியில் ஒரு 10,000 சம்பளத்துக்கு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குள் இருந்த அந்த விருப்பம் தான் தேவனுடைய அசைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த விருப்பத்தை கர்த்தர் தான் உங்களுக்குள்ளே போட்டார். ஏன்னா அவர் விருப்பங்களையும் அதன் நிறைவேறுதலையும் கர்த்தரே உண்டு பண்ணுறார். ஸோ என் அசைன்மெண்ட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்களோட அழைப்பு. ஏன்னா அந்த ஆசையை கர்த்தர் தான் உண்டு பண்ணார்.